ப்ரீவியஸ் கிளாஸ்ல வந்து மூணு சிம்பிள் டென்சஸுக்கும் அதாவது ப்ரெசன்ட் பாஸ்ட் ஃபியூச்சர் இந்த மூணு டென்சஸுக்குரிய சிம்பிள் டென்சஸ்ட பேசிவ் வாய்ஸ் வெர்ஷன்ஸ் பார்த்துருந்தோம். அதிரதை பார்த்துட்டு இப்போ நாங்க கண்டினியூஸ் டென்சஸ் பார்ப்போம். ரைட், கண்டினியூஸ் டென்சஸ்ல எங்களுக்கு எது எது நாங்க ஆக்டிவ் டு பேசிவ் எழுதலாம்னு பார்த்த ப்ரெசன்ட் கண்டினியூஸும் பாஸ்ட் கண்டினியூஸும். ஏன் எங்களுக்கு ஃபியூச்சர் கண்டினியூஸுக்கு பேசிவ் வெர்ஷன் எழுத முடியாது. ஸோ இங்க பாருங்க, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸினுடைய பேசிவ் வெர்ஷன் இங்க இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன செய்வோம்னு சொன்னா ஆக்டிவ் வாய்ஸையும் பேசிவ் வாய்ஸையும் பார்ப்போம். ரைட், ஸோ இதுல பாருங்க ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல பேசிவ் வாய்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாம வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ல ஆக்டிவ் வாய்ஸை பார்ப்போம். ஸோ ஆக்டிவ் வாய்ஸ்ல ஸ்ட்ரக்சர் எங்களுக்கு எப்படி இருந்துச்சு? Excuse me. யா, சரி. இப்பதான் ஸ்டார்ட் பண்ணேன். எஸ், ஐ ஜஸ்ட் ஸ்டார்ட். ஓகே, ரைட். ஸோ ஆக்டிவ் வாய்ஸ்ல எங்களுக்கு ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ல பேசிவ் ஆக்டிவ் வாய்ஸ் எப்படி இருந்துச்சு? ஆஸ் யூஷுவல் எங்களுக்கு சப்ஜெக்ட் இருந்திருக்கும், அதுக்கு பக்கத்துல நாங்க வேர்ப் போட்டிருப்போம், அண்ட் தென் ஆப்ஜெக்ட் போட்டிருப்போம். ரைட், இப்படிதான் எங்களுக்கு ஆக்டிவ் வாய்ஸ் இருந்திருக்கு. ரைட், என்னதுக்கு இது? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு. இப்போ என்ன செய்வோம்னு சொன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சென்டென்ஸ் எழுதுவோம் இந்த ஆக்டிவ் வாய்ஸ்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் doing the homework. Okay, the students are doing the homework. Okay, the students are doing the homework ன்னு சொன்னா என்ன மீனிங்? மாணவர்கள் ஹோம்வொர்க்கை செய்து கொண்டிருக்கின்றார்கள். செய்து கொண்டிருக்காங்க. ரைட், எஸ். அப்போ இந்த ஆக்ஷன் வந்து பிரசன்ட்ல கண்டினியூஸா நடந்து கொண்டிருக்குது இப்போ. ஸோ இதை நாங்க பிரசன்ட் கண்டினியூஸ்ல பேசிவ் வாய்ஸ்ல எழுதணும். எப்படி எழுதணும்? சப்ஜெக்டை நாங்க பின்னால எடுத்துட்டு ஆப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணி எழுதணும். அதாவது ஹோம்வொர்க் மாணவர்களினால் செய்து செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லணும். சரிதானே? ஆப்ஜெக்டை நாங்க அங்க ஹைலைட் பண்ணி காட்டணும். ஸோ நாங்க என்ன செய்வோம்? ஆஸ் யூஷுவல் பேசிவ் வெர்ஷன் எழுதுறேன்னு சொன்னா முதலாவது ஆப்ஜெக்ட் எழுதுவோம். ஆப்ஜெக்ட் எழுதிட்டு என்ன செய்வோம்? ஒரு பி வேர்ப் ஒன்று நாங்க போடணும். ஸோ எங்களுக்கு பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல பி வேர்ப்ஸ் ஆக, அதாவது பிரசன்ட் டென்ஸுக்குரிய பி வேர்ப்ஸ் யார் யாரு? பி வேர்ப்ஸ் ஆம், இஸ், இஸ் ஆர். ஸோ அந்த பி வேர்ப்ஸை நாங்க போடுவோம். இன்னொன்று கவனிங்க, நாங்க சிம்பிள் டென்சஸ் எழுதக்குள்ள பி வேர்புக்கு பக்கத்துல டிரெக்டா என்ன செஞ்சிருப்போம்? வேர்ப் எழுதிருப்போம். பட் கண்டினியூஸ் டென்சஸ்ல மட்டும், அதாவது ஃபியூச்சர் கண்டினியூஸுக்கும் பாஸ்ட் கண்டினியூஸுக்கும் என்ன நடக்கும்னு சொன்னா இந்த இருக்கிற பீயிங், பிஇஐஎன்ஜி அப்படிங்கிற இந்த வேர்ட் வந்து இந்த பி வேர்புக்கு பக்கத்துல ஹெட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இஸ் பீயிங் அல்லது ஆர் பீயிங் அப்படின்னு சொல்லி வந்துட்டு அதுக்கு பின்னால்தான் நாங்க என்ன செய்யணும்? மெயின் வேர்ப் எழுத. verb யூஸ் பண்ணணும். எஸ், மெயின் வேர்ப் எப்பவுமே பேசிவ்ல எப்படி இருக்கும்? வெர்ஷன் verb 3 past participle. எஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அப்போ நாங்க என்ன செய்வோம்? மேல எழுதிருக்கிற இந்த சென்டென்ஸ் the students are doing the homework அப்படிங்கறத எழுதி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாம என்ன செய்வோம்? அங்க இருக்கிற ஆப்ஜெக்ட், Object யா, சப்ஜெக்ட பின்னுக்கு போட்டு ஆப்ஜெக்ட முன்னுக்கு the homework. இப்போ ஹோம்ஒர்க் அப்படிங்கிறது சிங்குலரா ப்ளூரலான்னு நாங்க பார்க்கணும். ஏன்? பி வேர்ப் ஆ போடுறியா இஸ் போடுறியான்னு ஒரு விஷயம் இருக்கு. அப்ப ஹோம்ஒர்க்கு நாங்க ஆ போடுறியா இஸ் போடுறியா? is being. இஸ்ன்னு போட்டுடுவோம். அண்ட் தென் நாங்க கண்டினியூஸ் டென்சஸ்ல பேசிவ்ல யூஸ் பண்ற இந்த பீயிங் அப்படிங்கறத யூஸ் பண்ணிட்டு the homework is being. இப்போ இங்க பாருங்க, மேல இருக்கிற மெயின் வேர்ப் என்னன்னு பார்ப்போம். அப்ப செய்யறதுக்கு நாங்க do அப்படின்னு சொல்ற கண்டினியூஸ் டென்ஸுங்கிறதுனால எங்களுக்கு ஐஎன்ஜி போகும்ல, அது ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்குது. இப்ப நம்ம பேசிவ்ல எழுதக்குள்ள மெயின் வேர்ப என்னமா போடுன்னு பார்த்த, how do we use main verb? past participle போடுற verb 3. Yes. அப்ப do ட past participle என்ன? Done. done. Do, did, done. அப்ப the homework is being done. இப்ப எங்களுக்கு சப்ஜெக்ட போடணும்னு சொன்னா நாங்க என்ன செய்யணும்? பைய போட்டுட்டு by சப்ஜெக்ட பின்னால எடுப்போம். சோ முன்னால மேல சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் யார் எங்களுக்கு? the students. அப்ப நம்ம என்ன செய்யலாம்? the homework is being done by the students. ஸோ இங்க எங்களுக்கு இந்த இடத்துல மாணவர்களால் அப்படின்னு மென்ஷன் பண்ண தேவையில்ல அப்படின்னு சொன்னா நாங்க என்ன செய்யலாம்? ஜஸ்ட்
the homework is being done. Okay, right. So இப்படிதான் நாங்க எழுதுவோம். So present continuous tense passive version உங்களுக்கு clear-ஆ? ஓகேவா? Yes, clear. So இப்போ நாங்க இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு சென்டென்ஸ் ஒன்று எழுதி பார்ப்போம். ஓகே. The construction company, sorry, the construction company சொன்னா என்ன? What is meant by construction company? கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனின்னு சொன்னா என்னது சொல்றேன்? என்ன கம்பெனி? கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்றேன். கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனின்னு சொன்னா யாருக்கும் தெரியுமா? யூ ஹேவ் எனி ஐடியா? அதர்ஸ்? கன்ஸ்ட்ரக்ஷன் தெரியாதா? நாங்க அந்த கட்டுமான பணிகள் செய்யற அந்த கம்பெனி அப்படின்னு சொல்லுவோம். கன்ஸ்ட்ரக்ட் பண்றேன்னு சொன்னா ஒரு விஷயத்த கட்டமைக்கிற, ரைட்? கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்றது என்ன? ஒரு கட்டமைப்பு, ஒரு பில்டிங்கையோ அல்லது ஒரு பிசிக்கலான ஒரு பில்டிங்கை கட்டுமானம் செய்யறது தான் என்ன? கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லு. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி என்ன செய்வாங்க? பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்ஸ், பில்டிங்ஸ் எல்லாம் கட்டுவாங்க, ரைட்? ஸோ அப்போ நாங்கள் இங்கே ஒரு ஆக்டிவ் வேர்ட்ஸ்ல ஒரு சென்டென்ஸ் எழுதிருக்கோம். த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இஸ் பில்டிங் அ நியூ அபார்ட்மெண்ட். அப்ப கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி என்ன செய்யுது? ஒரு புதிய அபார்ட்மெண்ட்டை கட்டி கொண்டிருக்கின்றது, ரைட்? ஸோ இதை நாங்க பெசிவ் வாய்ஸ்ல சொல்லணும். எப்படி சொல்லணும்? புதிய ஒரு அபார்ட்மெண்ட் கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது. எங்களுக்கு அபார்ட்மெண்ட்டை பத்தி தான் நீங்க சொல்லணும், அந்த ஆப்ஜெக்டை பத்தி தான் பேசணும் அப்படின்னு சொல்ல போகல நாங்க என்ன செய்யலாம்? இதை பெசிவ் வாய்ஸ்ல எழுதலாம். ஸோ நாங்க ஆப்ஜெக்டை முன்னால் எடுத்தா என்ன செய்யலாம்? நியூ அபார்ட்மெண்ட். ஓகே, இப்போ அபார்ட்மெண்ட் சொல்றது சிங்குலரா ப்ளூரலா? சிங்குலர், ரைட்? ஸோ a new apartment is being. இப்போ மெயின் வேர்ப் எங்க? பில்ட் இருக்குது. அப்போ ஐஎன்ஜில இருக்குது. அது எங்களுக்கு ஆக்டிவ் வேர்ட்ஸ்ன்றதுனால பில்ட் அப்படிங்கிற வேர்ப்ட வெர்ஷன் 3 என்ன? பாஸ்ட் பார்ட்டிசிபிள். பில்டுக்கு வந்து பில்ட். ஓகே, பில்ட்டுக்கு BUILT. ஓகே, பில்ட், பில்ட். ஓகேவா? இந்த கடைசியில் இருக்கிற இந்த டி மட்டும் டீயா மாறும். A new apartment is being built by the construction company. Right? Okay. So இந்த இடத்துல எங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் தேவையில்லைன்னு சொன்னா நாங்க என்ன செய்யலாம்? A new apartment is being built. ஒரு புதிய அபார்ட்மெண்ட் கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது, ரைட்? இதுதான் present continuous passive version. இது எல்லாருக்கும் கிளியரா? செகண்ட் எக்ஸாம்பிளா? எஸ், ரெண்டாவது எக்ஸாம். ஓகேவா? இது எல்லாரும் இப்பதான் வந்து எனக்கு கொஞ்சம் நீங்க பாக்கலையா அப்ப இத? ரைட், உங்களுக்கு இப்ப இதை திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? பார்த்த விலங்கலையா எப்படி செஞ்சிருக்கீன்னு சொல்லி? ரைட், அப்ப நாங்க வேற ஒன்றும் செய்யல. இங்க பாருங்க, பின்னால இருக்கிற ஆப்ஜெக்ட என்ன போட்டிக்கும் பீயிங் சேர்த்திருக்கோம், and then build version 3 build போட்டிக்கும். ஓகே, ரைட். சோ இது வந்து present continuous passive version. இது எல்லாருக்கும் ஓகே தானே? ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா இதுல? You all have any doubts in this? Everyone? No sir. Right. So no well, sir. Okay, right. So இப்போ present continuous முடிஞ்சிட்டு இப்ப அடுத்த continuous tense என்ன எங்களுக்கு? past continuous. Yes, அப்ப past continuous விஷயத்தை பார்ப்போம் இப்போ. Right. past continuous, future continuous க்கு அடுத்ததா பார்ப்போமா? past continuous பார்ப்போமா? past. இப்போ future continuous நாங்க எழுதிடலாம்னு ஞாபகம் வரணும், சரியா? ஓகே, இப்போ past continuous ஆக்டிவ் வெர்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, ஸோ ஆக்டிவ் வாய்ஸ்ல எங்களுக்கு ஆஸ் யூஸ்வல் எல்லா டென்சஸுக்கும் ஆக்டிவ் வாய்ஸ் எப்படி இருக்கும்? சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்ல தான் இருக்கும்.
ஓகே, ஸோ இப்படி இருக்கிற விஷயத்தை இப்போ நாம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். அப்போ பாஸ்ட் கண்டினியூஸ்ல ஆக்டிவ் வாய்ஸ்ல ஒரு சென்டென்ஸ் எழுதுவோம். ரைட், மை பிரதர்ஸ் were painting the house last week. போன கிழமை என் சகோதரர்கள் வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சு கொண்டிருந்தார்கள் அப்படின்னு இருக்கு. சரிதானே? இந்த விஷயத்தை நம்ம பெசிவ்ல மாத்தினோம்னு சொன்னா எப்படி வரும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். லாஸ்ட் வீக் வீடு பெயிண்ட் பண்ணப்பட்டு கொண்டிருந்தது அப்படின்னு சொல்லணும். அப்போ அந்த இடத்துல நாங்க என்ன செய்வோம்? பாஸ்ட் கண்டினியூஸ்ல பெசிவ் வெர்ஷன் நாங்க யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ல பாருங்க, எங்களுக்கு என்ன செய்யணும்? பெசிவ் வாய்ஸ்ல ஆஸ் யூஷுவல் ஃபர்ஸ்ட்ல ஆப்ஜெக்ட் வரணும் அண்ட் தென் பி வேர்ப் ஒன்று போடுவோம். ஸோ பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கிற பி வேர்ப்ஸ் யார் யார்? What are the be verbs in the past tense? Was right. Wasum verb, right? Okay. So அது அப்படியே இருக்க பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸுமே ஒரு கண்டினியூஸ் டென்ஸ் தானே. அப்ப எங்களுக்கு என்ன கட்டாயம் வரும் பெசிவ் வெர்ஷன்ல? பீயிங், பி வேர்புக்கு பக்கத்துல ஒரு பீயிங் அப்படிங்கிற ஒரு வேர்ட் வரும், ரைட்? இது வந்துட்டு அண்ட் தென் எப்பவுமே பெசிவ் வாய்ஸ்ல மெயின் வேர்ப் நாங்க எப்படி போடணும்? ஆல்வேஸ் வெர்ஷன் 3 பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ரைட்? அதுக்கு பக்கத்துல எங்களுக்கு அந்த சப்ஜெக்டை ஹைலைட் பண்ண போட வேண்டிய தேவை இருந்துச்சுன்னு சொன்னா மட்டும் நம்ம என்ன செய்வோம்? ப்ரெபோசிஷன் பைய போட்டுட்டு சப்ஜெக்ட் எழுதுவோம். ஸோ இப்படி எழுதினோம்னு சொன்னா பாஸ்ட் கண்டினியூஸ்ல பெசிவ் வெர்ஷன் வந்துடும். இப்ப மேல இருக்கிற எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் எடுத்து எழுதுவோம். அப்ப இங்க மேல தரப்பட்ட சென்டென்ஸ்ல ஆப்ஜெக்ட் யாரு? எதுக்கு அவங்க பெயிண்ட் அடிச்ச? வீட்டுக்கு. அப்ப ஹவுஸ் அப்படிங்கறத அங்க. ஸோ த ஹவுஸ் போட்டுட்டு இப்ப ஹவுஸ் அப்படிங்கிறது சிங்கியுலர், ரைட்? அப்ப நாங்க தெரியும் சிங்கியுலருக்கு போட வேண்டிய பி வெர்ப் பாஸ்ட்ல வாஸ். த ஹவுஸ் வாஸ் போட்டுட்டு இப்ப பி வெர்புக்கு பக்கத்துல என்ன செய்வோம்? பக்கத்துல இருக்கிற பீயிங் அதை போடும். ஸோ த ஹவுஸ் வாஸ் பீயிங். இப்ப எங்களுக்கு தெரியும் மேல இருக்கிற மெயின் வெர்ப் வந்து பெயிண்ட், அதாவது பெயிண்ட்ங்கிற வெர்ப் என்ன? பெயிண்ட் அடிக்கிறது. அப்போ அந்த வெர்ப் வெர்ஷன் 3 எங்களுக்கு என்னன்னு வரும்? ரெகுலர் வேர்ப் உண்டாது. ஸோ இடி சேர்ந்து வரும். ஸோ த ஹவுஸ் வாஸ் பீயிங் பெயிண்டட் அப்படின்னு சொல்லி நாங்க சென்டென்ஸை ஃபினிஷ் பண்ணாலும் ஓகே. அப்படி இல்லைன்னு சொன்னா யாரால பெயிண்ட் அடிக்கப்பட்டதுன்னு சொல்லணும்னு சொன்னா பை மை பிரதர்ஸ், அவங்க தானே அங்க சப்ஜெக்ட் இருக்கு. ஸோ த ஹவுஸ் வாஸ் பீயிங் பெயிண்டட் பை மை பிரதர்ஸ். ஓகே, அப்ப இது தேவையில்லைன்னு சொன்னா த ஹவுஸ் வாஸ் பீயிங் பெயிண்டட், அந்த வீடு பெயிண்ட் அடிக்கப்பட்டு கொண்டிருந்தது, ரைட்? இவ்வளவுதான் என்ன பாஸ்ட் கண்டினியூஸ் பாசிவ், ரைட்? So excuse me. சொல்லுங்க சொல்லுங்க. அந்த the house was being painted ன்னு மட்டும் போட்டிருந்தாலும் சரியா? யா the sentence is complete. இந்த சப்ஜெக்ட் இருக்கு தானே, இது எங்களுக்கு அந்த அங்க யாரு அதை செஞ்சாங்கன்னு சொல்லணும் மட்டும் ஒரு தேவை இருந்துச்சுன்னா போட்டா போதும். அப்படி இல்லைன்னு சொன்னா நாங்க இது எல்லா பேசிவுக்கும் பொதுதான், இந்த பையையும் சப்ஜெக்டையும் போட தேவையில்லை. சரியா? இதோட எங்களுக்கு சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஓகே, ஒரு சென்டென்ஸ்ட ஒரு முழுமையான ஒரு வாக்கியத்துல 2 விஷயம் இருக்கும். ஒன்று சப்ஜெக்ட், இன்னொன்று வேர்ப். சரிதானே? சப்ஜெக்டும் ஒரு வேர்பும் இருந்துச்சுன்னு சொன்னாலே அது ஒரு சென்டென்ஸ். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பாருங்க, ஹவுஸ் அப்படிங்கிற இது இருக்கு, பின்னால பெயிண்டட் இருக்கு. அப்ப எங்களுக்கு என்ன? சப்ஜெக்டும் வந்துட்டு வேர்பும் வந்துட்டு. இப்போ பாருங்க, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கோ அப்படின்னு எழுதுறேன்னு சொன்னா நான் போகிறேன் அப்படின்னு இருக்கு. அப்ப இது எங்களுக்கு சிம்பிள் பிரசன்ட் தெரியும், இதுவும் ஒரு சென்டென்ஸ் தான். ஏன்? சப்ஜெக்ட் இருக்கு, வேர்ப் இருக்கு. நான் போகிறேன் சொன்னா எங்களுக்கு மீனிங் விளங்குது தானே. ஸோ இங்கிலீஷ்ல ஒரு சென்டென்ஸ், எந்த லாங்குவேஜ்லயும் ஒரு சென்டென்ஸ் சொன்னா என்ன? ஒரு எழுவாய் ஒரு பயனிலே இருக்கணும். சரிதானே? ஓகே, அப்ப யாரால் செய்யப்பட்டதுன்றதுக்காக பெசிவ் யூஸ் பண்றேன். இல்ல யாரால் செய்யப்பட்டதுன்னு காட்டுறதுக்கு யூஸ் பண்றல, அந்த இடத்துல அந்த வினைக்கும் ஆப்ஜெக்டுக்கும் தான் நாங்க ஃபோக்கஸ் கொடுக்கும். யாரால் செய்யப்படுன்னு காட்டுறதுக்கு தான் நாங்க ஆக்டிவ் வாய்ஸ் எழுதுறோம். இந்த இடத்துல பாருங்க, மை பிரதர்ஸ் வர் பெயிண்டிங். சொல்லுங்க. அந்த ஹவுஸுக்கு பெயிண்ட் பண்ணப்பட்டது யாரான்றதுக்கு தான் இப்ப மை பிரதர்ஸ் யூஸ் பண்ணுவோம். யாராலன்னு சொல்லி நாங்க காட்டணும்னா என்ன செய்யலாம்? அதை போடலாம். அதர்வைஸ் அது எங்களுக்கு தேவையில்லை.
சரியா? ஓகே. ஓகே. சோ இங்க எங்களுக்கு எது எது முக்கியம்னு சொன்னா ஹவுஸும் அந்த ஹவுஸுக்கு என்ன செய்யப்பட்டுச்சு அப்படிங்கிற விஷயமும் தான். ஓகே தானே? ஆனா இங்க ஆக்டிவ் வாய்ஸ்ல எழுதக்குள்ள என்ன யார் ஆக்கள் அந்த விஷயத்தை செஞ்சாங்கிறதுல தான் ஃபோக்கஸ் இருக்கு. பிரதர்ஸை பத்தி தான் இந்த சென்டென்ஸ் பேசுது. சரிதானே? பட் இங்க ஹவுஸையும் அதுக்கு பெயிண்ட் அடிக்கப்பட்டதையும் பத்தி சொல்றோம். சரியா? ஓகேவா? கிளியர் தானே? அப்ப பாஸ்ட் கண்டினியூஸ் இவ்வளவுதான் இதுல பேசி. ஓகேயா? ரைட். இப்போ எங்களுக்கு கண்டினியூஸ் டென்சஸ்ல 2 முடிஞ்சு, சிம்பிள் டென்சஸ்ல 3 முடிஞ்சு. அப்ப நாங்க என்ன செய்வோம்? அடுத்தது 5 டென்சஸ் ஆக்டிவ் டு பேசிவ் எழுதியாச்சு. அப்போ இனி இருக்கிற 3 டென்ஸ் என்னென்ன? பெர்ஃபெக்ட் டென்சஸ் 3 நாங்க பார்க்கணும். அப்ப பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ல இருந்து வருவோம். ஓகே. ஸோ இதை நான் உங்களுக்கு போட்டு விடுறேன் பிடிஎஃப். ரைட். பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ற பேசிவ் பார்ப்போம். ஸோ பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ற பேசிவ் வெர்ஷனை பார்க்கறதுக்கு முன்னால நாம் என்ன செய்வோம்? ஆக்டிவ் வாய்ஸ்ல அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க ஒரு சப்ஜெக்ட் இருப்பாங்க, அண்ட் தென் வேர்ப் இருக்கும், அதுக்கு பின்னால ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. ரைட்? ஓகே. ஸோ இங்க பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல ஒரு சென்டென்ஸ் எழுதுவோம். She has finished her homework அப்படின்னு எழுதுவோம். சரியா? அல்லது ப்ரொஜெக்ட் அப்படின்னு சொல்லி எழுதுவோமே. ஓகே. She has finished her project. அவள் அவளுடைய ப்ரொஜெக்டை முடித்திருக்கிறாள் அப்படின்னு சொல்லி எழுதுவோம். இப்போ இதுல பெசிவ் நாங்க எழுதணும். ரைட்? அப்படி இல்லைன்னு சொன்னா நாங்க ஷீன்னு போடாம the team has எழுதுவோம். அந்த குழு அவர்களுடைய ப்ரொஜெக்டை முடித்திருக்கிறதுன்னு எழுதும், இல்லாட்டி த ப்ரொஜெக்ட்னு எழுதும். சரி? ஓகே. இப்ப பாருங்க, ஆக்டிவ் வாய்ஸ்ல எங்களுக்கு பிரசன்ட் பெர்ஃபெக்ட் சென்டென்ஸ் ஒன்று எழுதியிருக்கும். எப்படி அதை நாங்க பிரசன்ட் பெர்ஃபெக்ட்னு சொல்லி நாங்க ஐடென்டிஃபை பண்ணலாம்? எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்? எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க சொல்லுங்க அப்பா. ஆக்ஸிலரி வெர்பும் எஸ், ஹேஸ் ஹேவ்ங்கிற ஆக்ஸிலரி வெர்ப் இங்க பிரசன்ட் ஆகிருக்கி, வெர்ப் வெர்ஷன் 3ல இருக்கு. அப்போ உங்களுக்கு தெரியும் பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ல தான் ஹேவ் ஓ ஹேஸ் ஆக்ஸிலரி வெர்ப் போட்டுட்டு மெயின் வெர்ப் V3ல போடுறேன்னு சொல்லி. இப்போ உங்களுக்கு இங்கிலீஷ்ல எந்த சென்டென்ஸ் எழுதினாலும் இது என்ன டென்ஸ்ல எழுதிருக்கின்னு தெரியும். அது யார் எழுதினாலும் சரி, எந்த புக்ல இருந்தாலும் சரி, எங்க எழுதினாலும் சரி. நாங்க 12 டென்ஸும் படிச்சிட்டோம். அதை தாண்டி வேறொரு டென்ஸ் இங்கிலீஷ்ல இல்லை. இப்ப நீங்க எந்த டென்ஸை பார்த்தாலும் மதிக்க தெரியணும், ஐடென்டிஃபை பண்ண தெரியணும், ரெகக்னைஸ் பண்ண தெரியணும். இது என்ன டென்ஸ்ல எழுதிருக்கி, என்ன மீனிங்ல எழுதிருக்கின்னு சொல்லி. அப்ப இங்க நாங்க ரெகக்னைஸ் பண்றோம் ஹேஸ் அல்லது ஹேவ், அங்க ஹேஸ் இருக்கி, பினிஷ்ட் V3ல இருக்கு. அப்ப இது பிரசன்ட் பெர்ஃபெக்ட். அப்ப பிரசன்ட் பெர்ஃபெக்ட் எதுக்கு எழுதுறேன்னு மைண்ட்ல டக்குன்னு வரணும். நாங்க என்னென்ன பார்த்தோம்? ரீசெண்டா கம்ப்ளீட் பண்ணப்பட்ட ஒரு ஆக்ஷன், அப்படி இல்லைன்னு சொன்னா நிகழ்காலத்தோட ஒரு தொடர்பு இருக்கிற ஒரு செயல். அப்ப the team has finished the project என்ன? டீம் அவர்களுடைய திட்டத்தை முடித்திருக்கிறார்கள். அப்ப அதுக்கு ஒரு நிகழ்காலத்துல ஒரு பயன் இருக்கு. இப்ப அந்த ப்ரொஜெக்ட் எடுத்துட்டு இனிதான் சப்மிட் பண்ண போறாங்க. அந்த ப்ரொஜெக்டால இனி ஒரு பிரயோசனம் இருக்கு. சோ எங்களுக்கு என்ன நிகழ்காலத்தோட ஒரு தொடர்பு இருக்கு அந்த விஷயம் முடிக்கப்பட்டதால. சோ எங்களுக்கு தெரியுது பிரசன்ட் பெர்ஃபெக்ட் இதுக்கு தான் யூஸ் பண்றேன்னு சொல்லி. சோ இப்ப எங்களுக்கு கிளியர் தானே? இப்போ ஆக்டிவ்ல இருந்து நாங்க பெசிவ் எழுதி பார்ப்போம். அப்ப என்ன நடக்கும்? பெசிவுக்கு வரக்குள்ள அங்க ப்ரொஜெக்டை பத்தி தான் நாங்க பேச போறோம். டீம் ப்ரொஜெக்டை முடிச்சிருக்காங்கன்னு இருக்கி, பட் இங்க எங்களுக்கு அந்த ப்ரொஜெக்டை பத்தி பேசணும். டீம் எங்களுக்கு இம்பார்ட்டன்ட் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல நாங்க என்ன செய்வோம்? ஆப்ஜெக்டை போட்டுட்டு பக்கத்துல பி வெர்ப் எழுதணும். சோ இந்த இடத்துல நாங்க என்ன ஆக்சிலரி வெர்ப் போடுற இதுக்கு, அதாவது பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ல ஹேஸ் அல்லது ஹேவ் போடுவோம். போட்டுட்டு என்ன தெரியுமா செய்யணும்? அதோட சேர்த்து ஒரு பீன் இங்க எழுதணும். have been, has been. ஓகேவா? ஜஸ்ட் has have போடுறல. has have வந்துட்டு பக்கத்துல V3 வரது ஆக்டிவ் வாய்ஸ். பட் பெசிவ் வாய்ஸ்ல இந்த has have ஓட இன்னொரு வேர்ட் சேரும். அது யாரு? been. ஓகே? has been or have been. அது முன்னால வர ஆப்ஜெக்ட் சிங்குலரா ப்ளூரலான்றதை பொறுத்து நாங்க என்ன செய்வோம்? அதுக்கு நாங்க has been have been சொல்லி டிசைட் பண்ணும். as usual passive voiceல எப்பவுமே என்ன செய்யும்? verb V3லயே இருக்கு. ஓகே, ரைட். இப்ப பார்ப்போம்.
மேல இருக்கிறத எழுதி பார்ப்போம். அப்ப மேல எங்களுக்கு இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து என்ன? ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது. த ப்ராஜெக்ட். இப்ப ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது சிங்கியூல. சோ நாங்க என்ன செய்யலாம்? இங்க இருக்கிற ஹேஸ் எடுத்துட்டு இந்த பீனோட செய்வோம். சோ த ப்ராஜெக்ட் ஹேஸ் பீன். இப்போ என்ன செய்யணும்? எந்த வேர்ப் போடுற சொல்லுங்கப்பா. என்ன? தூக்கி போட்டா அப்படியே எடுத்து போட்டா சரி. ஏன்? ஆக்டிவ் வாய்ஸ்லயும் பிரசன்ட் டென்ஸ் பிரசன்ட் பெர்ஃபெக்ட்டுக்கு நாங்க V3 தான் யூஸ் பண்றோம். ஆல்ரெடி அந்த V3 தான் அங்க யூஸ் பண்ணிருக்கோம். அப்ப இங்கேயும் பேசிவ்ல எங்களுக்கு அதே V3 தானே. சோ எங்களுக்கு வேர்ப்ல ஒரு கன்ஃபியூஷன் இல்ல. அதே மாதிரி ஃபினிஷ்ட்னு போட்டோம்னா சரி. ஃபினிஷ்ட். இப்போ எங்களுக்கு இந்த டீமை மென்ஷன் பண்ண தேவை இருந்தா நாங்க என்ன செய்யலாம்? பை த டீம் அப்படின்னு சொல்லி போடுவோம். அதர்வைஸ் எங்களுக்கு இட் இஸ் நாட் நீடட். ஓகே. சோ த ப்ராஜெக்ட் ஹேஸ் பீன் ஃபினிஷ்ட். எக்ஸ்கியூஸ் மீ. யா சொல்லுங்க சொல்லுங்க. இப்ப அந்த இடத்துல she has finished her project ன்னு வந்தா அந்த her project தானே இப்போ எஸ், ஆப்ஜெக்டா வரும். her ப்ராஜெக்ட்னு சொன்னா அந்த her ப்ராஜெக்ட் அப்படிங்கறத அப்படியே எடுப்பீங்க. சரியா? ஓகே. இப்ப her project has been finished by திரும்ப her என்ன வரும்? her project has been finished by her அப்படின்னு வரும். சரிதானே? ஓகே. so the project has been finished. அந்த திட்டம் முடிக்கப்பட்டிருக்கிறது. பாத்தீங்களா எப்படி வருது? the team has finished the project ன்னு சொன்னா அந்த குழு அவர்களுடைய திட்டத்தை முடித்திருக்கிறார்கள். அதே பெசிவுக்கு மாத்தினோம்னு சொன்னா அந்த திட்டம் முடிக்கப்பட்டிருக்கின்றது. ஓகே. பெசிவ் வெர்ஷன். Excuse me. சொல்லுங்க. அப்ப இப்ப ஆக்டிவ் வாய்ஸ்ல இப்ப சப்ஜெக்டா வருது, பேசிவ் வாய்ஸ்ல ஆப்ஜெக்டா தானே வரும். எஸ், இது வந்து இங்க முன்னால் அடிக்கிறது. இப்ப I am யூஸ் பண்றது விளங்கல. இப்ப I am யூஸ் பண்றது ம். இப்ப ஆக்டிவ் வாய்ஸ்ல I am ஒரு சப்ஜெக்ட் வருதுன்னு சொன்னா Okay. அத பேசிவ் வாய்ஸ்க்கு எழுத கிட்ட வந்துட்டு நம்ம பை மீண்டு தானே சொல்லுவோம் போடுவோம். எஸ். ஆப்ஜெக்ட். ஓகே. ஓகே, ரைட். so the project has been finished. இது வந்து என்ன? present perfect passive version. கிளியரா இது எல்லாருக்கும்? Yes. ஓகே. சோ இது வந்து present perfect passive. ஓகே. சோ இதுக்கு வேற ஒரு எக்ஸாம்பிள் எழுதுறேன்னு சொன்னா வேற ஒரு எக்ஸாம்பிள் எழுதி பாப்போமே. wait. The teacher has finished so the teacher has corrected the exam papers. so இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. the teacher has corrected the exam papers. exam papers எல்லாத்தையும் டீச்சர் கரெக்ட் பண்றேன்னு என்ன? திருத்தி முடிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் எழுதிக்கும். சோ இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் ப்ளூரலா இருக்க சிங்குலரா இருக்கா? ப்ளூரலா இருக்கு. ப்ளூரலா இருக்கு. அப்ப நாங்க எங்களுக்கு பசிவ்ல ஸ்ட்ரக்சர்ல ஒரு சின்ன சேஞ்ச் வரும். தி எக்ஸாம் பேப்பர்ஸ் போட்டுட்டு இது ப்ளூரல் அடிக்கிறதால நாங்க என்னத்தை போடுவோம்? have been போடுவோம். so have been corrected திரும்ப corrected தான். ஏன்? அங்க verb V3 ல தான் ஆல்ரெடி இருக்கு. so the exam papers have been corrected. okay, right. so இது வந்து passive version. so இதுதான் present perfect passive version. இது கிளியரா எல்லாருக்கும்? அடுத்ததுக்கு போமா? I think it's clear, right? clear இது? yes. okay. so பாருங்க அடுத்தது எங்களுக்கு past perfect passive version வரப்போகுது. அது எப்படி வருதுன்னு பார்ப்போம். so past perfect நாங்க எப்படி எழுதினோம்? had போட்டு எழுதினோம். சரிதானே? so active voiceல எங்களுக்கு past perfect, அதாவது past perfect நாங்க எதுக்கு யூஸ் பண்ண? ஒரு இறந்த கால செயலுக்கு முன்னால நடந்த இன்னொரு past action அதுல ஆர்டர்ஸை காட்டுறதுக்கு அப்படித்தான் நாங்க அந்த past perfect tense பயன்படுத்தி இருந்தோம். சரிதானே? ரைட். so active voiceல ஒரு சென்டென்ஸ் எழுதுவோம். my mother had cooked dinner before he arrived. so இது வந்து ஒரு full sentence ஒன்று நான் இங்க எழுதிருக்கேன். அவன் வாரத்துக்கு முன்னால my mother வந்து டின்னர் குக் பண்ணி இருந்தாங்க, டின்னர் சமைச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி எழுதிருக்கேன். அப்ப எங்களுக்கு இதுல passive past perfect tenseல இருக்கிற சென்டென்ஸ் எது? ரெண்டு மிக்ஸ் ஆயிருக்கி. எதுல எங்களுக்கு
ஃபர்ஸ்ட்ல இருக்கிற இந்த ஹேட் குக் டின்னர் இருக்கு தானே, இந்த விஷயம் தான் எங்களுக்கு பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல இருக்கு. பின்னால் இருக்கிறது இதுல இருக்கு, இது சிம்பிள் பாஸ்ட். சிம்பிள் பாஸ்ட். அப்ப அது எப்படி சேர்ந்து வரும் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இப்போ இதுல ஸ்ட்ரக்சர் எங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. ஸோ ஆஸ் யூஷுவல் சப்ஜெக்ட் பிளஸ் verb and then object இப்படி இருக்கு. சரி, இப்ப இதே விஷயத்த எங்களுக்கு அங்க ஆப்ஜெக்ட நாங்க ஃபோக்கஸ் பண்ணி எழுதணும். அதாவது குக் பண்ணப்பட்ட விஷயம் என்ன, டின்னர், சரிதானே? அப்ப டின்னரை வந்து நாங்க இங்க ஃபோக்கஸ் பண்ணி எழுதுவோம். ஸோ ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பாருங்க. எங்களுக்கு ஆப்ஜெக்ட் என்ன செய்யும், முன்னால வரும். இங்க போட வேண்டிய ஆக்சிலரி verbs என்ன, had been. அப்ப நாங்க present perfectல என்ன செஞ்சோம், has been அல்லது have been போட்டோம் present perfect passive. past perfect passive என்ன செய்யற, ஆப்ஜெக்ட்டுக்கு பக்கத்துல had been மட்டும். எஸ். சோ இங்க had been மட்டும் இருக்கிறதால எங்களுக்கு ஆப்ஜெக்ட் சிங்குலரா வருதா ப்ளூரலா வருதுங்கிற ஒரு ப்ராப்ளம் இல்ல. சிங்குலரா இருந்தாலும் ப்ளூரலா இருந்தாலும் என்ன செய்வோம், had been மட்டும் தான் போடுவோம். ரைட், இப்ப இதை எழுதுவோம். ஓகே, டின்னர் had been. அப்ப டின்னர் அப்படிங்கிற இந்த ஆப்ஜெக்ட் எடுத்துட்டோம், முன்னால போட்டுட்டோம், பக்கத்துல என்ன செய்யறோம், had been எழுதுறோம். So the dinner had been cooked by my mother before he arrived. பின்னால இருக்கிற இந்த சென்டென்ஸ்ல எல்லாம் நாங்க ஒரு சேஞ்சும் பண்றல. ஏன், அது எங்களுக்கு பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல இல்ல, அது சிம்பிள் பாஸ்ட்ல இருக்கு. அதை அப்படியே எழுதினா சரி. பட் இங்க என்ன செய்யணும், இந்த my mother had cooked dinner அப்படிங்கறத மட்டும் நாம என்ன செய்வோம், இங்க மாத்துவோம். dinner had been cooked by my mother before he arrived. அவன் வாரத்துக்கு முன்னால டின்னர் சமைக்கப்பட்டிருந்தது. அப்ப எங்களுக்கு இங்க அந்த மதரையும் நாங்க மென்ஷன் பண்ண தேவையில்லைன்னு சொன்னா நாங்க என்ன செய்யலாம், dinner had been cooked before he arrived. அவன் வாரத்துக்கு முன்னால டின்னர் சமைக்கப்பட்டிருந்தது. ஓகே, சரியா, கிளியரா? இப்ப அப்ப நீங்க சிம்பிள் பாஸ்ட்க்கு சொல்லி கொடுத்துறீங்களா? சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் பிரசன்ட், சிம்பிள் பாஸ்ட் passive வெர்ஷனா? ஓ யா, அது வந்து எங்களுக்கு இந்த இடத்துல அதை மாத்த தேவையில்லை, சரியா? நாங்க இங்க பெர்ஃபெக்ட் டென்ஸை மாத்துறது தானே பார்த்தோம். தனியா சிம்பிள் ஓ பாஸ்ட்ல இல்ல இல்ல, ஓ அதான் தனியா சிம்பிள் பாஸ்ட். அதை நான் நேத்தே டீச் பண்ணிட்டேனே. சிம்பிள் 3 சிம்பிள் டென்ஸுக்கு நீங்க பார்க்கலையா? கிளாஸுக்கு வரலையா நீங்க நேத்து? Did you attend the class yesterday? இல்ல, Okay. லீவ் ஆயிட்டேன். Okay, so please watch the recording, okay? All the recordings of the classes are available in the Google Drive folder. I have posted all the links, all the materials, everything, okay? நீங்க இது இப்ப செய்ய நம்ம அந்த he arrived அப்படின்னு சொல்றது மட்டும் எடுத்தா பாஸ்ட்ல எப்படி Yes. பேசிட்டு மாறும், போஸ் சேருமா? இப்ப நீங்க அதை போடணும்னு சொன்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அதை மட்டும் எழுதி காட்டுறேன்னு பாருங்க. ஓகே, He arrived at 5 p.m. ஸோ இதை நாங்க சிம்பிள் பாஸ்ட் எழுதணும்னு சொன்னா எப்படி எழுதுவோம், சாரி சிம்பிள் பாஸ்ட் பேசிவ்ல எழுதணும்னு சொன்னா எங்களுக்கு எப்படி வரும், மாதிரி ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்ட் இப்படித்தானே இருக்குது. ஸோ இங்க இல்ல இல்ல பேசிவ்க்கு மாத்தி காட்டுங்க. he bought a new phone அப்படின்னு வைப்போமே. he bought a new phone yesterday. அவன் நேத்து ஒரு புதிய மொபைல் போன் வாங்கினான் அப்படின்னு இருக்கு. எஸ், அப்ப இங்க சப்ஜெக்ட் verb object இருக்கா இல்லையா? ஆப்ஜெக்ட் இருக்கு. சோ இத நாங்க மாத்தணும்னு சொன்னா என்ன செய்வோம், சிம்பிள் பாஸ்ட் எப்படி ஆப்ஜெக்ட் அடுத்தது was or were. ஏன் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பி verbs யாரு, was were. அப்ப அதுக்கு பக்கத்துல என்ன செய்வோம், மெயின் verb வந்துட்டு 3 வெர்ஷன் 3ல போடுவோம். சோ எங்களுக்கு சப்ஜெக்ட் எங்களுக்கு மென்ஷன் பண்ணணும்னு சொன்னா பைய போட்டுட்டு சப்ஜெக்ட் எழுதுவோம். சரி, இப்போ இத மாத்தினா எப்படி வரும், a new phone was bought by him yesterday. சரியா? ஓகே, இது கிளியரா? ஓகே, ரைட், இதுதான் சிம்பிள் பாஸ்ட் பேசிவ்.
அதே மாதிரி தான் 3 டென்ஸுக்கும் வரும், 3 சிம்பிளுக்கும். சரியா? அதுல ரெக்கார்டிங் அதுல குரூப்ல இருக்கு, நீங்க பாருங்க. ஓகே. ஓகே. ஸோ பாஸ்ட் பெர்ஃபெக்ட் பேசிவ் வந்து எங்களுக்கு எப்படி வந்துச்சு? டின்னர் ஹேட் பீன் அப்படின்னு சொல்லி வந்துச்சு. சரிதானே? ஓகே, ஜஸ்ட் வெயிட் a minute. ஓகே. ஸோ இந்த கீழே இருக்கிற சென்டென்ஸை இப்ப ரிவர்ஸ்ல மாத்தி பார்ப்போமே. சரியா? ரிவர்ஸ்ல மாத்துவோம். அதாவது பெசிவ்ல இருக்கிற ஒன்றை ஆக்டிவ்க்கு மாத்தி பார்ப்போம். இப்போ இப்ப இந்த இடத்துல நான் சப்ஜெக்ட் வேணுன்றதால ஒரு சப்ஜெக்ட் ஒன்று போடுறேன். ரைட். ஸோ இதை பெசிவ்க்கு இருந்து ஆக்டிவ்க்கு மாத்தினா நாங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ முதலாவது இங்க இருக்கிற ஆப்ஜெக்டையும் சப்ஜெக்டையும் கண்டுபிடிக்கணும். பெசிவ்ல முன்னால வாரது எது? பெசிவ் வாய்ஸ்ல ஃப்ரண்ட்ல வாரது ஆப்ஜெக்டா இருக்க போகுது. அப்ப இங்க had been அப்படிங்கிற ஆக்சிலரி வெர்ப் இருக்குன்னு இது என்னத்துடைய பெசிவ் வாய்ஸா இருக்கும்? எந்த டென்ஸ்ல எந்த வாய்ஸ்ல பெசிவ் இருக்கும்? பாஸ்ட் பெர்ஃபெக்ட் வாய்ஸா இருக்கும். சரிதானே? அடுத்தது வெர்ப், இங்க மெயின் வெர்ப் இருக்கு. என்னன்னு இருக்கு? சென்ட். வெர்ஷன் 3ல சென்ட் இருக்கு. அப்போ பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் வெர்ஷன் 3 ஆக்டிவ் வாய்ஸ் அதுவும் என்ன? அதேதான், சென்ட் தான். அப்ப அதையும் பார்த்துட்டோம். இப்ப சப்ஜெக்ட் வந்து ப்ரெபோசிஷன் பைய போட்டு ஹேர்ன் இருக்கு. ஹேர்ன் இருந்தா சப்ஜெக்ட் என்னன்னு வந்திருக்கணும்? வந்திருக்கணும். ஹிம் வந்திருந்தா ரைட். அப்போ எங்களுக்கு கிளியரா விளங்குது இது என்னத்துல ஸ்டார்ட் ஆக போகுது? ஆக்டிவ் வாய்ஸ்ல ஷீல ஸ்டார்ட் ஆக போகுது. ரைட். ஷீன்னு போட்டுட்டு இப்போ ஆக்சிலரி வெர்ப் போடணும். சப்ஜெக்ட்டுக்கு பக்கத்துல எது போடுவீங்க? ஷீ ஹேட் போட்டுட்டு ஆக்சிலரி வெர்ப் பக்கத்துல என்ன இருக்கிற? ஆக்டிவ் வாய்ஸ்ல மெயின் வெர்ப் இருக்கிற. அப்ப மெயின் வெர்ப் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல என்ன? வெர்ஷன் 3. சோ she had sent the message. அப்ப வெர்புக்கு பிறகு எங்களுக்கு என்ன வரணும்? ஆக்டிவ் வாய்ஸ்ல ஆப்ஜெக்ட் வரணும். அப்ப இங்க இருக்கிற ஆப்ஜெக்ட் யாரு? the message. So she had sent the message. என்னன்னு வரும் பின்னால? before he arrived. இதே விஷயத்தை தான் பெசிவ்க்கு மாத்தி இங்க எழுதிருக்க. சரியா? இப்ப ரிவர்ஸ்ல பெசிவ்ல வந்து ஆக்டிவ்ல மாத்துங்கன்னு சொன்னா மாத்த தெரியுமா? கேன் யூ டூ தட்? இப்படிதான் செய்யறேன். சரியா? அப்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஸ்ட்ரக்சர் எங்களுக்கு ஞாபகம் இருந்தா we can do that. பெரிய ஒரு சிக்கல் இல்லை. இங்க பாருங்க, பாஸ்ட் பெர்ஃபெக்ட் ஆக்சிலரி வெர்ப் had ன்னு தெரிஞ்சா பெசிவ் வெர்ஷன்ல என்ன மட்டும் சேருது? had been. மட்டும் சேருது. அப்ப மேல பிரசன்ட் பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ட பாருங்க, எங்களுக்கு has அப்படின்னு வருது. அதே இது இங்க கீழே என்ன செய்யுது? has been, have been. அப்போ இப்படி நாங்க ஈஸியா ரிமெம்பர் பண்ணா எங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கு. அடுத்தது ஃபியூச்சர் டென்ஸ்ல இருக்கிற ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் பாசிவ் இருக்கு. சரிதானே? ஓகேயா? ரைட். ஓகே. சோ ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் பாசிவ் எப்படி வாரதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னால ஆக்டிவ் வாய்ஸ்ல ஒரு சென்டென்ஸ் எழுதுவோம். லெட்ஸ் ரைட் ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ் இன் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ். அப்ப இங்க எப்படி இருந்திருக்கும்? as usual subject verb இங்கால ஆப்ஜெக்ட் அப்படின்னு இருந்திருக்கு. சோ இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் ஒன்று எழுதுவோம். ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் எழுதினா she right she will have finished project. She will have finished the project by tomorrow. இப்படிதானே வரும் எங்களுக்கு ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் ஆக்டிவ் வாய்ஸ். கிளியர் தானே? நேத்து அன்னை படிச்சோம். எஸ், வில் ஹேவ் தானே. ஃபியூச்சர் கண்டினியூஸ்க்கு தான் வில் பி. ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட்டுக்கு என்ன? வில் ஹேவ், அதுக்கு பக்கத்துல வெர்ஷன் 3. சரியா? மறந்துட்டா? Did you forget? கிளியர்? சரிதானே? வில் ஹேவ் தானே? ஓகே. ஓகே. அடுத்தது இப்போ இதை பெசிவ்க்கு மாத்தணும்னு சொன்னா பெசிவ் வாய்ஸ்ல என்ன செய்யும்? ஆப்ஜெக்ட் முன்னால வந்துருவாரு. அண்ட் தென் இங்க யார போடணும்? ஆப்ஜெக்ட்டுக்கு பக்கத்துல இங்க போட வேண்டிய ஆக்சிலரி வெர்ப் என்ன? will have been. ஓகே, will have been. இங்க will have, இங்க will have been. ஓகே,
அடுத்தது மெயின் verb என்ன செய்வோம் வெர்ஷன் 3ல போடுவோம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சோ இவ்வளவுதான் இதுல விஷயம் ரைட் சோ இங்க பாருங்க இப்ப வெர்ஷன் 3 அப்ப எங்களுக்கு சப்ஜெக்ட ஹைலைட் பண்ண வேண்டிய தேவை இருந்தா என்ன செய்வோம் நாங்க பை இன்னு போட்டுட்டு பின்னால சப்ஜெக்ட போடுவோம் இப்ப இதை நாங்க சேஞ்ச் பண்ணி பார்ப்போம் இந்த மேல இருக்கிற சென்டென்ஸை எது எங்களுக்கு ஆப்ஜெக்ட் த ப்ராஜெக்ட் அடுத்தது நாங்க என்ன செய்யணும் எங்களுக்கு சிங்குலர் ஆப்ஜெக்டா ப்ளூரல் ஆப்ஜெக்டாங்கிற ஒரு கன்ஃபியூஷன் தேவையில்லை ஏன்னு சொன்னா வில் ஹேவ் பீன் மட்டும்தான் போடுறேன் ரெண்டாவது ஆப்ஷன் எங்களுக்கு இல்லை ஸோ த ப்ரொஜெக்ட் வில் ஹேவ் பீன் இப்போ மேல எங்களுக்கு வெர்ஷன் 3ல தான் ஆல்ரெடி verb இருக்கு அதே போல நாங்க passive வெர்ஷன்ல என்ன செய்வோம் வெர்ஷன் 3ல தான் போடுவோம் the project will have been finished finished இப்போ எங்களுக்கு சப்ஜெக்ட் போடணும்னு சொன்னா என்ன செய்வோம் by her by by tomorrow her. right okay அப்ப எங்களுக்கு பை ஹர்ன்னு தேவையில்லைன்னு சொன்னா அவள் செய்வாள் செஞ்சு முடிப்பாள் அப்படின்னு சொல்ல தேவையில்லைன்னு சொன்னா ஜஸ்ட் பை ஹர் ரிமூவ் பண்ணிட்டு பை டுமாரோ மட்டும் போட்டா போதும் the project will have been finished by tomorrow நாளைக்குள் அந்த திட்டம் செய்து முடிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்றேன் சரியா passive version அவள் நாளைக்குள் அந்த ப்ரொஜெக்டை செய்து முடித்திருப்பாள் அப்படின்னு சொன்னா ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் ஆக்டிவ் வாய்ஸ் ப்ரொஜெக்ட் நாளைக்குள் முடிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொன்னா என்ன அது passive voice கிளியரா இவ்வளவுதான் passive voice 8 டென்ஸ் முடிஞ்சு do you have any doubts any confusions any clarifications any questions இருக்கா இருந்தா இப்போ கேளுங்க அப்ப future ஃபியூச்சர் simple ஃபியூச்சர் சிம்பிள் நீங்க படிக்கலையா நேத்து கிளாஸுக்கு வரலையா இந்த அறிக்கை பாருங்க இல்ல இந்த அறிக்கை நீங்க அந்த ரெக்கார்டிங்க பாருங்களேன் சரியா அதே மாதிரி தான் விஷயம் உங்களுக்கு இங்கேயும் நான் ஸ்ட்ரக்சர் போட்டிங்க பாருங்க ஃபியூச்சர் சிம்பிள் வில் பீன்னு போட்டுட்டு என்ன செய்வோம் வெர்ஷன் 3ல எழுதுவோம் சரியா ஓகே ஸோ அந்த ரெக்கார்டிங்க மறக்காம பாருங்க ரைட் ஸோ இவ்வளவும் என்ன passive வாய்ஸ் சரிதானே மற்ற எல்லாருக்கும் கிளியரா இது அம்னா தவிஷ் சனா அம்னா அடுத்தது ஹாஜரா ஹயா எல்லாருக்கும் கிளியரா இந்த விஷயம் passive வாய்ஸ் எங்களுக்கு இப்போ we have completed tenses எங்களுக்கு டென்ஸ் அப்படிங்கிற பார்ட் வந்து இங்கிலீஷ்ல ஃபுல்லாவே முடிஞ்சு இதை தாண்டி டென்சஸ்ல இங்கிலீஷ்ல எதுவுமே இல்லை அப்ப டோட்டலா எல்லாருக்கும் கிளியரா ஆக்டிவ் வாய்ஸ் passive வாய்ஸ் ரெண்டும் ஓகே ஸோ 13 ஹவர்ஸ் போயிருக்கு இதை உங்களுக்கு டீச் பண்ணி முடிக்கிறது ஓகே தானே ஸோ சும்மா ஒரு நார்மலா மேல சொல்லிட்டு போகல எல்லாத்தையும் டீப்பா அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் ஸோ இப்படி எல்லாரும் செய்ய மாட்டாங்க ஓகே ஸோ இட் requires a great effort எஸ் டுடே நான் ப்ராக்டிஸ் டெஸ்ட் வந்து உங்களுக்கு ஆக்டிவ் வாய்ஸஸ் டென்சஸ் எல்லாத்துலேயும் போடுவேன் அடுத்தது passive voice நோட்ஸும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன் குரூப்ல ஓகே ஆல்ரெடி சிம்பிள் டென்சஸ் எல்லாத்துக்கும் நான் போட்டுட்டேன் பேலன்ஸ் இருக்கிறதே போறேன் ஸோ எங்களுக்கு டென்சஸ் அப்படிங்கிற பார்ட் ஃபுல்லாவே முடிஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கு பிறகு நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா நெக்ஸ்ட் கிளாஸ்ல நாங்க பார்க்க போற சப்ஜெக்ட் என்னன்னு சொன்னா மோடல் வேர்ப்ஸ் இந்த மோடல் வேர்ப்ஸ் வந்து நாங்க இங்கிலீஷ்ல அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் ஸ்பெஷலான பர்பஸுக்காக யூஸ் பண்ணப்படுற வினை சொற்கள் தான் இவங்க மோடல் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்ற ஸோ தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு வில் அடுத்தது would could can இந்த மாதிரியான வேர்ட்ஸ் உங்களுக்கு தெரியும் சரிதானே ஸோ இதெல்லாம் வந்து இங்கிலீஷ்ல மோடல் வேர்ப்ஸ்ன்னு சொல்றேன் ஸோ இதை பத்தி தான் நாங்க அடுத்த எஸ் ப்ரிப்போசிஷன்ஸும் இருக்கி ஸோ இது வந்து சின்ன விஷயம் தான் மோடல் வேர்ப்ஸ்லையும் ஒவ்வொன்றையும் பத்தி தனியே எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் எப்படி யூஸ் பண்ணணும் எந்த இடத்துல யூஸ் பண்ணணும்னு சொல்லி அதோட சேர்த்து ப்ரிப்போசிஷன்ஸையும் நாங்க பார்ப்போம் சரிதானே ஓகே ஸோ இந்த கிளாஸ்ல எங்களுக்கு இன்னும் 15 மினிட்ஸ் கிட்ட டைம் இருக்கு ஸோ ஒரு சின்ன பேப்பர் கொஷன் ஏதாச்சும் பார்ப்போம் ரைட் ஸோ ப்ளீஸ் வெயிட் ஃபார் அ மினிட் ஓகே
Okay, thank you for waiting. Right. So, ஒரு கிரேட் 11 பேப்பர் ஒன்ல வந்த ஒரு வேர்ப் சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன ஒரு கொஷனை பத்தி இப்ப நாங்க பார்ப்போம். சரிதானே? அதுக்கு எந்த அளவுக்கு நீங்க ஆன்சர் பண்ண இயலுமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கொஷன். ரைட், லெட் மீ ஷேர் மை ஸ்கிரீன் வித் யூ. ஸோ இது வந்து 2021 ஓ லெவல் பேப்பர்ல வந்த ஒரு கொஷன். ரைட், அப்ப பாருங்க, ஓ லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தா பாருங்க, இப்படிதான் உங்களுக்கு டெஸ்ட் 9ல 2வது பார்ட்ல டெஸ்ட் 9ல இப்படி ஒரு கொஷன் உங்களுக்கு தருவாங்க. சரிதானே? ரைட். So, இப்ப பாருங்க, read the text and underline the most suitable word given within the brackets. அப்ப என்ன செய்யலாம்? இதுல verbs போடுற மாதிரியான கேள்விகளும் இருக்கும். நார்மலா ஒரு சரியான வேர்டை சூஸ் பண்ற மாதிரியான இதுவும் இருக்கும். ரைட். ஸோ ரீட் பண்ணி பார்ப்போம். எல்லாருக்கும் ஸ்கிரீன் தெரியுது தானே? Do you all see the screen? Okay. So பாருங்க, you can get rid of COVID-19 soon. அப்ப get rid அப்படின்னு சொன்னா என்னன்னு தெரியுமா யாருக்காச்சும்? get rid ன்னு சொன்னா விலங்கல get rid அப்படின்னு சொல்றது வந்து என்னன்னு சொன்னா ஒரு விஷயத்த ஒழிக்கிற, இல்லாமாக்குற, அதான் get rid அப்படின்னு சொல்ற. அப்ப get rid of ன்னு சொல்லி போட்டுட்டு பின்னால ஒரு விஷயத்தை போட்டோம்னு சொன்னா இந்த விஷயத்தை இல்லாமாக்குற, ஒழிக்கிற அப்படின்னு சொல்லி வரும். சோ இங்க என்ன சொல்லியிருக்காங்க? You can get rid of COVID-19. அப்ப என்ன மீனிங்? உங்களால COVID-19 ஒழிக்க முடியும். Soon, if you have sensibility, if you behave sensibly in society. அதாவது நீங்க சமூகத்துல அறிவோட நீங்க நடந்து கொண்டா உங்களால COVID-19 குயிக்கா, சூன்னு சொன்னா என்ன, விரைவாக என்ன செய்யலாம்? ஒழிக்கலாம் அப்படின்னு இருக்கு. ஸோ ரீட் பண்ணி பாருங்க. யூ கேன் கெட் ரீட் ஆஃப் COVID-19 soon if you behave sensibly in society. சமூகத்துல நீங்க சென்சிபிலிட்டின்னா என்ன? அறிவோட நீங்க பிஹேவ் பண்ணீங்கன்னு சொன்னா, நடந்து கொண்டீங்கன்னு சொன்னா என்ன செய்யலாம்? COVID-19 குயிக்கா ஒழிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கு. ரைட். கீப்பிங் சொன்னா என்ன? மெயின்டைன் பண்றது சொல்ற, கீப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா. இங்கால மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு. மீட்டர் டிஸ்டன்ஸ் என்ன? முன்னால ஒரு நம்பர் ஒன்று வந்திருக்கணும். அப்ப இந்த இடத்துல எந்த 2 சரி நம்பருக்கு? பி சரி. அப்ப என்ன? கீப்பிங் a 2 meter distance is a must. மஸ்ட்னு சொன்னா என்ன? கட்டாயம். அப்ப 2 மீட்டர் இடைவெளியை மெயின்டைன் பண்றது என்ன? கட்டாயம். எப்போவாம்? whenever you are in a crowded place. whenever சொன்னா எப்போதும். you are in a crowded place சொன்னா நீங்க எப்போதெல்லாம் ஒரு crowdஆன ஒரு இடத்துல இருக்கீங்களோ அப்பெல்லாம் ஒரு 2 மீட்டர் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்றது, கீப் பண்றது கட்டாயம் அப்படின்னு இந்த சென்டென்ஸ் சொல்லுது. அப்ப இங்க எங்களுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு பொருத்தமான ஆன்சர் என்ன? 2. ஏன் மீட்டர் டிஸ்டன்ஸ் சொல்றது மீட்டர் தூரம். அப்ப அதுக்கு முன்னால வந்திருக்க வேண்டியது 2, நம்பர் 2. ரைட், ஒரு இலக்கம். ரைட். அடுத்தது அப்படியே ரீட் பண்ணி பார்ப்போம். சாரி, don't forget. ரைட். ஸ்கிரீன் தெரியுது எல்லாருக்கும்? Don't forget to பின்னால ஒரு verb வரணும். சரிதானே? அப்ப don't forgetன்னு சொன்னா என்ன? மறக்காதீங்க. இப்ப நல்லா கவனிங்க. அநேகமான இடங்கள்ல இந்த விஷயம் வரும். இப்படி ஒரு டுக்கு பின்னால ஒரு verb நாங்க போடணும்னு சொன்னா எந்த வெர்ஷன்ல போடுவோம்? டுக்கு பின்னால வர எப்பவுமே verb version 1ல இருக்கும். இதை நாங்க டுக்கு பின்னால வர அந்த verb-ஓட சேர்த்து to infinitive அப்படின்னு சொல்ற. எப்படி தெரியுமா இதுல மீனிங் வரும்? விளையாடுறதுக்கு, சாப்பிடுறதுக்கு, தூங்குறதுக்கு, டு ஈட், டு ஸ்லீப், டு கோ, இப்படி எல்லாம் வருதானே அந்த இக்குன்னு சேர்ந்து. அதான் இந்த டு இன்ஃபினிட்டிவ். அப்ப பின்னால மாஸ்க் இருக்கி. அப்ப மாஸ்க் நாங்க ஒரு விஷயத்த நாங்க அணிதல் அப்படின்னு சொல்லுவோம் தானே, போடுற அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ட்ரெஸ் இருக்கட்டும், அல்ல ஒரு மாஸ்க் இருக்கட்டும், அல்லது ஒரு சன் கிளாஸ் இருக்கட்டும், இதெல்லாம் நாங்க என்னன்னு சொல்றோம் இங்கிலீஷ்ல? அணிகிறன்னு சொல்றதுக்குரிய எது? ஏல இருக்கிற வியர். ஓகே, வியர். வே இல்ல வியர். சரியா? வியர். Don't forget to wear your mask too. அப்ப உங்களுடைய மாஸ்கையும் அணிவதற்கு மறக்க வேண்டாம். அப்ப பாருங்க, அணிவதற்கு வருது அந்த இக்கு, அதான் இது to wear. Right? Don't forget to wear your mask too. Right?
அடுத்தது have itன்னு சொல்லி இருக்கி. have itன்னு சொன்னா என்ன? அதை கொண்டிருங்கள், அதை வைத்திருங்கள். have it. இங்கெல்லாம் on your face covering அப்படின்னு இருக்கு. அப்ப உங்களோட முகத்துல அதை வச்சிருங்க, வைத்துக் கொள்ளுங்க. எப்படி? ரைட். ரைட்ன்னு சொன்னா என்ன? சரியான்னு சொல்லுவோம். சரியா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி have it right on your face covering both your mouth, உங்களோட வாயையும். இங்கால என்ன வரணும் அப்ப? நோஸ். இந்த நோஸ் இல்லையே, எது நோஸ்? மூக்குக்கு சொல்ற நோஸ் எது? இது. சரிதானே? ரைட். சோ என்ன சொல்றாங்க? have it right on your face covering both your mouth and nose. உங்களோட மூக்குலையும் வாயிலையும் சரியாக இருக்கிற மாதிரி அந்த மாஸ்க வச்சுக்கோங்க. அப்ப இந்த இடத்துல எங்களுக்கு இட்ன்னு சொல்ற, அதன்னு சொன்ன, எதை சொன்ன? pronoun it இந்த இடத்துல எதை குறிக்குது? முன்னால மாஸ்க குறிக்குது. அப்ப பாத்தீங்களா pronouns எங்களுக்கு எப்படி யூஸ் ஆகுதுன்னு சொல்லி. ஒரு சென்டென்ஸ்ல ஒரு விஷயத்த பேசிட்டு போகல, பின்னால அதுன்றாங்க திடீர்னு சொல்லி. அப்ப அதை வச்சிருங்கன்னு சொன்னா எதை வச்சிருங்க முகத்துல? மாஸ்க். சரி, அப்ப சென்டென்சஸ் ஆர்டர் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ரைட்? ஓகே, அது ப்ரொனவுன்ஸுக்குரிய வேலை. இட்ன்னு சொல்றோம் தானே, அது ஒரு ப்ரொனவுன். ஓகே, ரைட். அப்ப இதுவரையும் பார்த்துட்டோம். அடுத்தது, இஃப் யூ ஹேவ் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் சச் as headache and fever lasting for more than. அப்ப உங்களுக்கு சிம்டம்ஸ் என்ன? சிம்டம்ஸ் அண்ட் சைன்ஸ் என்ன? சிம்டம் சொல்றது ஒரு அறிகுறி அப்படின்னு சொல்லுவோம். சயின்ஸ் என்ன? அடையாளங்கள் சொல்லலாம். அதான் அநேகமா சிம்டம் சொல்ற அந்த நோய்க்கான அறிகுறிகள், சிம்டம்ஸ் ஆஃப் சம் டிசீஸ் அப்படின்னு சொல்லலாம் தானே. அப்ப அந்த அறிகுறிகள். அப்ப சஜஸ் சொன்னா என்ன? இந்த மாதிரியான சொல்லுவோம். அதான் சஜஸ். எந்த மாதிரியான? ஹெடேக் அண்ட் ஃபீவர். அப்ப காய்ச்சல் மற்றும் தலைவலி மாதிரியான அறிகுறிகளை நீங்க கொண்டிருந்தால், if you have signs and symptoms such as headache and fever lasting for more than. லாஸ்ட் ஆகிறன்னு சொன்னா என்ன? லாஸ்டிங் சொன்னா நீடிக்கிறன்னு சொல்லுவோம் நாங்க. நீடிக்கிற. அப்ப எது வரைக்கும் நீடிக்கிற? for more than. for more than சொன்னா more than சொன்னா இதை விட. அப்ப எதை விட? டேஸ் என்று தந்திருக்காங்க. அப்ப டேஸுக்கு முன்னால வர வேண்டியது என்ன? எந்த சீல இருக்கிற இலக்கம், ஒரு நம்பர். அப்போ என்ன வரும்? if you have signs and symptoms such as headache and fever lasting for more than 4 days, 4 நாட்களுக்கு மேலாக நீடிக்கின்ற காய்ச்சல், தலைவலி போன்ற அறிகுறிகள் மற்றும் அடையாளங்களை நீங்கள் கொண்டிருந்தால், go to a doctor for advice. ஒரு அட்வைஸுக்காக டாக்டரிடம் செல்லுங்கள். அப்ப பாத்தீங்களா எப்படி சென்டென்ஸை கனெக்ட் பண்ணி எப்படி அதுக்குரிய மீனிங்கை சரியா எடுக்கும்னு சொல்லி. ஸோ எக்ஸாம் செய்யக்குள்ள இந்த நாலேஜ் தான் எங்களுக்கு தேவை. ஒரு சென்டென்ஸ் எப்படி வருது, அதுல வார ப்ரொனவுன்ஸ் யாரை குறிக்குது, டூக்கு பக்கத்துல என்ன வகையான வேர்ப் நாங்க போடணும், அடுத்தது மவுத்துண்டு வந்தா இங்க நோஸ்ன்னு சொல்லி போட தெரியணும், சரியான ஸ்பெல்லிங். இந்த NORSE போட்டு வச்சிங்கன்னு சொன்னா இட் இஸ் ஸ்ட்ராங். சரிதானே? அப்ப vocabularies இம்பார்ட்டன்ட். சரியான எங்களுக்கு ஸ்பெல்லிங் தெரியலன்னு சொன்னா எங்களுக்கு என்ன செய்வோம்? இந்த ஆர் பாரதா இருக்குன்னு சொன்னா இவடத்தை போட்டு இது ஒரு எரர், ஒரு மிஸ்டேக், ஒரு ஃபால்ட். சொல்லுங்க. அந்த சச்சஸ் அது ஹெட்டேஜ் இல்லையா? ஹெட்டேக்கா? ஹெடேக், ஏக். ஓகே, ஏக்ன்னு சொன்னா வலி, ஹெடேக்ன்னு சொன்னா தலைவலி. சரியா? ஓகேவா? ஏச் இல்ல, அது இச் இல்ல, ஏக், பிக் சவுண்ட். ஓகேவா? ஓகே, ரைட். சோ இந்த கேள்வியில பாருங்க, எங்களுக்கு வேர்ப் போட வந்தது இந்த டு அப்படின்னு வந்த இந்த விஷயம் மட்டும்தான். இன்னொரு வேர்ப் கேள்வியும் இருக்கிற. வெயிட், லெட் மீ see. ஓகே, வேர்ப் போட வேண்டிய கேள்வி. ரைட், எஸ், இங்க இருக்குதே 10வது டெஸ்ட். அழகான ஒரு டெஸ்ட் வேர்ப் போடுறதுக்கு. ரைட், பாருங்க, நல்லா கவனிங்க. சரியா? இதுல இன்ஸ்ட்ரக்ஷனை பாருங்க. read the dialogue given below and fill in the blanks with the correct form of the verb. இங்க பாருங்க, எல்லா பிராக்கெட்ஸுக்குள்ளேயும் என்ன தந்திரிக்காக? வேர்ப் தந்திரிக்காக. வேர்ப். ஓகே, வேர்ப். அப்ப என்ன செய்யணும்? அந்த டென்ஸுக்கு ஏத்த மாதிரி அந்த வேர்ப் ஆக்டிவ் வாய்ஸா பாசிவ் வாய்ஸா எந்த டென்ஸ் பார்த்து நாங்க போடணும். சரிதானே? இப்ப ஃபுல்லா ரீட் பண்ணி பார்ப்போம்.
இது ரெண்டு பேருக்கு இடையிலான டயலாக்னு சொல்றது என்ன, உரையாடல், ரெண்டு ஆட்கள் பேசுறது. சோ பாருங்க, ஜனீர் ஜமித்னு சொல்லி இங்க ரெண்டு பேர் பேசுறாங்க. ஹாய் சமித், டிட் யூ ஹியர் தி அனௌன்ஸ்மெண்ட்? ஹாய் சமித், அந்த அறிவிப்பை நீங்க கேட்டீங்களா? டிட் யூ ஹியர், பாருங்க, டிட் யூ ஹியர் சிம்பிள் பாஸ்ட்ல இருக்கிற ஒரு கேள்வி. அந்த அறிவிப்பை நீங்க கேட்டீங்களா? நோ, வாட் வாஸ் இட் அபவுட்? இல்லையே, அது எதை பற்றியதாக இருந்தது? சம்திங் ஸ்பெஷல், ஏதாவது ஸ்பெஷலா கேட்காரு. சனீர் சொல்றாரு, ஆஃப் கோர்ஸ். ஆஃப் கோர்ஸ்ன்னு சொன்னா என்ன சொல்லுவோம்? கட்டாயமான்னு சொல்லுவோம் அது. ஸோ ஆஃப் கோர்ஸ் இட் வாஸ் அபவுட் சம் ஷார்ட் கோர்சஸ். ஓம், கட்டாயம், அது ஸ்பெஷலானதுதான். அது சில ஷார்ட் கோர்சஸ் பற்றியதாக இருந்தது. இட் வாஸ் அபவுட், பாருங்க, அப்ப வாஸ், அப்ப இருந்தது என்று வரணும். சவுண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். சவுண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் என்ன? கேட்பதற்கு ஆர்வமாக இருக்கின்றது, ஆர்வமாக தெரிகின்றது, விளங்குகின்றதுன்னு சொல்றோம். வாட் ஆர் த கோர்சஸ் மென்ஷன்ட்? என்னென்ன மாதிரியான கோர்சஸ் வந்து மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கின்றது அப்படின்னு கேட்காங்க. ரைட்? இப்போ எங்களுக்கு blank வருது. வெல், ஐ ஹாவ் சம் இன்ஃபர்மேஷன். ஓகே, எனக்கிட்ட கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் இருக்கிறது. இப்ப வருவோம், இத நல்லா கவனிங்க. a leaflet. a leafletங்கிறது என்ன? லீஃப்லெட் தெரியுமா எல்லாருக்கும்? ஒரு பேப்பர் மாதிரி டீடைல்ஸ் போட்டு தருவாங்க. ஒரு ஒரு லீஃப்லெட்னு சொல்றது ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனை பத்தி, இல்லாட்டி ஏதாவது ஒரு கோர்ஸை பத்தி உங்களுக்கு ஒரு மெட்டீரியல் ஒன்று தருவாங்கல்ல, கையில ஒரு பேப்பர், இந்த கோர்ஸ் எப்போ, அதைத்தான் லீஃப்லெட்னு சொல்றேன். அப்ப லீஃப்லெட்னு வந்துட்டு இங்க டிஸ்ட்ரிபியூட்னு வருது. டிஸ்ட்ரிபியூட் பண்றேன்னு சொன்னா என்ன? பகிர்ந்து கொடுக்குற, எல்லார்ட்டையும் வழங்குறது தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ற. அப்ப பின்னால எஸ்டர்டே அட் த ஸ்டூடெண்ட் லீடர்ஸ் மீட்டிங், மாணவ தலைவர்களுடைய மீட்டிங்ல நேத்து வந்துட்டு முன்னால லீஃப்லெட் வழங்குன்னு இருக்கு. இது எப்படி தமிழ்ல வரும்னு நீங்க யோசிச்சு சொல்லுங்க அம்மா, எப்படி வந்திருக்கு? லீஃப்லெட் டிஸ்ட்ரிபியூட்டட். எப்படி வந்திருக்கணும்? ஒரு லீஃப்லெட் நேத்து ஸ்டூடெண்ட்ஸ் லீடர்ஸ் மீட்டிங்ல வழங்கப்பட்டதுன்னு வரணுமா இல்லையா? வழங்கப்பட்டது, லீஃப்லெட் வழங்கியதுன்னு வருமா? லீஃப்லெட் போய் ஏதாச்சும் வழங்குற வேலையை செய்யுமா? செய்யுமா? இல்ல. இல்ல தானே. அப்ப இது என்ன வாய்ஸ்ல இருக்குன்னு நீங்க கெஸ் பண்ணுங்க அம்பா. Passive voice. Passive voice. ஏன் லீஃப்லெட்ங்கிற ஆப்ஜெக்ட் முன்னால இருக்கே, விளங்குதா? விளங்குதானே? இதைத்தானே இவ்வளவு நேரம் படிச்சு. அப்போ கவனிங்க, எஸ்டர்டேன்னு சொன்னா இது எந்த டென்ஸ்ட பாஸ்ட் ஃபார்ம்? எந்த டென்ஸ்ட பாஸ்ட் பேசிவ் வாய்ஸ்? சிம்பிள் பாஸ்ட், சரிதானே? அப்ப நீங்க என்ன செய்வீங்க ஆட்டோமேட்டிக்கலி குயிக்கா? லீஃப்லெட் அப்படிங்கிறதுக்கு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல என்ன டிஸ்ட்ரிபியூட்டட் எந்த வெர்ஷன் போடுவீங்க? வெர்ஷன் 3. அப்ப பாருங்க, a leaflet was distributed yesterday at the student leaders meeting. நேத்து ஸ்டூடெண்ட் லீடர்ஸ் மீட்டிங்ல ஒரு லீஃப்லெட் வழங்கப்பட்டது. பாசிவ் வாய்ஸ் எப்படி எக்ஸாம் பேப்பர்ல வருதுன்னு விளங்குதா இப்ப? இதைத்தான் நாம தியரிட்டிக்கலா படிச்சு. ஓகே, ரைட். திரும்ப தொடர்ந்து ரீட் பண்ணி பார்ப்போம். Wow, have you got it? Wowன்னு சொல்லிட்டு நீங்க அதை பெற்றுக்கொண்டீங்களா? Gotன்னு சொன்னா என்ன, கெட்ன்னு சொன்னா எடுக்கிற. அப்ப நீங்க அதை எடுத்துக்கொண்டீங்களா? I want to see it, எனக்கு அதை பார்க்கணும். அப்ப இவர் சொல்றாரு என்ன? Yes, let's read it together. ஓகே, நாங்க ரெண்டு பேரும் அதை ரீட் பண்ணுவோம் ஒன்றா சேர்ந்து. only 2 courses. only 2 courses. அப்ப இந்த பிளாங்க்ல வர்றது நாம இன்னும் படிக்கல, சரியா? நான் அது மோடல் வேர்ப்ஸ், கேன் அப்படிங்கிறது ஒரு மோடல் வேர்ப் தானே. அந்த மோடல் வேர்ப் பேசிவ் படிக்கக்குள்ள நான் உங்களுக்கு சொல்லித்தாரேன். அப்போ நாம என்ன செய்யணும்? இங்க என்ன இருக்கி ரீட் பண்ணி பாருங்க. only 2 courses சொன்னா என்ன? 2 கோர்சஸ்கள் மாத்திரம் வந்துட்டு. இப்ப இங்க பாருங்க, பை a student சொல்லி இருக்கி. பை போட்டுட்டு ஒரு சப்ஜெக்ட் எழுதினா அது என்ன வாய்ஸ் பின்னால? passive voice தான். passive voice. அப்ப இங்க என்ன நடந்திருக்கணும்? passive voiceல இது எழுதப்பட்டிருந்திருக்கணும். பட் ஒரே ஒரு டிஃபரன்ஸ், எங்களுக்கு இங்க என்ன, be verbs இல்ல,
கேன் அப்படிங்கிற ஒரு மாடல் வேர்ப் இருக்கு. அப்ப நாம என்ன செய்யணும்? அதைத்தான் எழுதணும். ஓகே, சாரி, எக்ஸ்கியூஸ் மீ. ரைட், அப்ப இங்க பாருங்க, only 2 courses. எங்களுக்கு யூசுவலா ஆப்ஜெக்ட்டுக்கு பக்கத்துல நாம எல்லா டென்சஸ்லயும் என்ன போட்டோம்? பி வேர்ப்ஸ் போட்டோம். பட் இங்க என்ன தெரியுமா நடக்கும்? மாடல் வேர்ப்ஸ் வந்தா, கேன் அரிக்கட்டும், குட் அரிக்கட்டும், எது வந்தாலும் நாங்க மாடல் வேர்புக்கு செய்யற கன்ஸ்ட்ரக்ஷன் தெரிய பாருங்க. அந்த மாடல் வேர்பை போட்டுட்டு பீன்னு போட்டுட்டு திரும்ப என்ன செய்வோம்? வேர்பை வெர்ஷன் 3ல எழுதுவோம். கேன் ஃபாலோ அப்படின்னு இருந்தா அது என்ன? passive voiceல can be followed. Only 2 courses can be followed by a student. ஒரு மாணவரால 2 கோர்சஸ்கள் மாத்திரம்தான் பின்பற்றப்பட முடியும். சரியா? இது மாடல் வேர்ப் வந்தா எப்படி வந்தேன்னு விளங்கிச்சா? கிளியரா? எஸ், இதுதான் விஷயம். அடுத்தது இன்னொரு பிளாங்க் இருக்கு. ஈச் கோர்ஸ், ஒவ்வொரு கோர்ஸும். ஈச் என்ன அர்த்தம்? ஒவ்வொரு கோர்ஸும். ஈச் பர்சன் ஒவ்வொரு நபரும் அப்படின்னு வரணும். இப்போ திரும்ப பாருங்க, ஒவ்வொரு கோர்ஸும் அப்படின்னு இருக்கு. அப்ப இதுவும் எகைன் என்ன? இதுவும் என்ன? ஒரு passive voice-ஆ இல்லையா? முன்னால ஆப்ஜெக்ட் இருக்கா இல்லையா? கோர்ஸ் என்று சொல்லி இருக்கு. ரைட், அப்ப நாம என்ன செய்வோம்? இங்கால for 3 months இருக்கு. for 3 months, 3 மாதங்களுக்கு அப்படின்னு இருக்கு. இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, இதை நாங்க என்ன டென்ஸ்ல passive voiceல எழுதினா சரியா இருக்கு? future tense. ஆஹா, அதாவது இது ஒரு பொதுவான விஷயமா இல்லையா? ஒரு கோர்ஸ் வந்து 3 மாதங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறது. ஆல்ரெடி என்ன செஞ்சிருக்கு? டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறது. அப்ப ஜெனரலான விஷயங்களை நாம என்ன டென்ஸ்ல எழுதுன்னு பார்த்து பிரசன்ட் சிம்பிள் எழுதுறோம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கோர்ஸை 3 மந்த்துக்கு டிசைன் பண்ணிருக்காங்கன்னு சொன்னா, அதை அடுத்த மாசம் ஒரு ஆள் ஃபாலோ பண்ணினாலும் அது எத்தனை மாசம் கோர்ஸ் தான்? 3 மாசம் தான். 2 மாசம் கழிச்சு ஃபாலோ பண்ணாலும் 3 மாசம் கோர்ஸ் தான். அடுத்த வருஷம் ஃபாலோ பண்ணாலும் நெக்ஸ்ட் இயர் ஆல்சோ அது என்ன? 3 மாசம் கோர்ஸ் தான். அப்ப ஒரு பொதுவா இருக்கிற விஷயத்தை நாங்க என்ன டென்ஸ்ல எழுதி பழகினோம்? சிம்பிள் present simple. அப்ப பிரசன்ட் சிம்பிள் passive voiceல இதை சரி எழுதினா சரிதானே? அப்போ ஈச் கோர்ஸ், ஒவ்வொரு கோர்ஸும் அப்படின்னு சொல்றது சிங்குலர். அப்ப என்ன பி வேர்ப் போடுவீங்க சிம்பிள் பிரசன்ட்ல? இஸ். passive voiceல மெயின் வேர்ப் எந்த வெர்ஷன்ல போடணும்? verb 3 designed. Each course is designed for 3 months. ஒவ்வொரு கோர்ஸும் 3 மாதங்களுக்கு வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. கிளியரா இந்த விஷயம் எப்படி எழுதினோம்னு சொல்லி? இப்படி ஆப்ஜெக்ட் கண்டுபிடிக்கிற அது சப்ஜெக்டாவும் பிரிக்கலாம் தானே? எது? இப்ப இப்ப நீங்க எழுதுங்க. இப்ப இப்படி ஒரு டவுட் கேட்டீங்க தானே? ரைட். கோர்ஸ் என்று சொல்றது வந்து என்ன? ஒரு பாடநெறி, சரிதானே? இந்த பாடநெறியையும் டிசைன் அப்படிங்கிற வேர்பையும் வச்சு ஆக்டிவ் வாய்ஸ்ல எனக்கு ஒரு சென்டென்ஸ் சொல்லி காட்டுங்க பாப்பா. சொல்லுங்களேன் பாப்பா. ஒரு பாடநெறி வடிவமைக்கிறது இப்படின்னு சொல்லி ஒரு சென்டென்ஸ் வருமா உலகத்துல எங்கேயாச்சும்? ஒரு கோர்ஸ் வந்து ஒரு விஷயத்தை டிசைன் பண்ணுமா? இல்ல தானே? அப்ப ஒரு முன்னால இப்படியான கோர்ஸ், ஒரு உயிர் இல்லாத ஒரு ஆப்ஜெக்ட் எல்லாம் இருக்குன்னு அது என்ன ஆட்டோமேட்டிக் என்ன அடிக்கும்? சரிதானே? அப்ப இந்த இடத்துல முன்னால உங்களுக்கு ஐஷி அப்படி இல்லாட்டி ஒரு ஆள்ற பேர் இதெல்லாம் வந்திருந்தா நீங்க என்ன யோசிக்கலாம்? இது சப்ஜெக்ட் யோசிக்கலாம். அப்ப கோர்ஸ் மாதிரியான ஒரு வேர்ட் வரக்குள்ள நீங்க அதை ஆக்டிவ் வாய்ஸ் passive வாய்ஸ் இல்ல ஆக்டிவ் யோசிக்கிற சரியா? மீனிங்ஃபுல்லா இருக்கு மாதிரி இல்ல தானே? அப்படித்தான் அதை கண்டுபிடிக்கிறேன். ஓகே, சரி. இந்த இடத்துல அப்படியுமே உங்களுக்கு அது விளங்கல அப்படின்னு வைப்போமே. இப்போ உங்களுக்கு ஆக்டிவ் வாய்ஸ்ல எல்லா டென்ஷன் தெரியும் தானே? இப்ப ஈச் கோர்ஸ் போட்டுட்டு இப்ப இதை ஏதாவது ஒரு டென்ஸ்ல எழுதி பார்ப்போமா? பிரசன்ட் கண்டினியூஸ்ல எழுதுவோம். பிரசன்ட் கண்டினியூஸ்ல சிம்பிள் சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு என்ன ஆக்சிலரி வேர்ப் போடுவீங்க? பி வேர்ப், இஸ் போடுவீங்க. வேர்ப் என்ன ஃபார்மட்ல எழுதணும் பிரசன்ட் கண்டினியூஸ்க்கு? ஐஎன்ஜில. இப்ப எப்படி எழுதி பார்ப்போமே? நாங்க எழுதுற ஸ்ட்ரக்சர் எழுதி பார்ப்போம். ஈச் கோர்ஸ் இஸ் டிசைனிங் ஃபார் 3 months. ஒவ்வொரு கோர்ஸும் 3 மாதங்களுக்கு வடிவமைக்கிறது. இது சரியா? வராதானே? இப்ப விளங்குதா எப்படி போடணும்?
ம், ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வந்தா இல்லைங்களே. இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வந்தா ஓ, அது அந்த மாதிரி வந்தா அந்த மாதிரி வரக்குள்ள பாப்போம். சரியா? அப்படியே யோசிக்க வேணாம். ஓகேயா? அப்படியெல்லாம் வராது. ஓகே தானே? சரி, உங்களோட டவுட்டை நாம ஏன் கூட கொஞ்சம் பொறுங்க. ஒரு சென்டென்ஸ் ஒன்று எழுதி பார்ப்போம். சரி. The principal is slapping a student. ஒரு பிரின்சிபல் ஒரு மாணவனுக்கு அறைந்து கொண்டிருக்கின்றார். சரியா? இங்க சப்ஜெக்ட் யாரு? பிரின்சிபல். பிரின்சிபல் யார் ஆப்ஜெக்ட்? ஸ்டூடெண்ட். இப்ப இதை பேசிக்கு மாத்தினா எப்படி எழுதுவீங்க? The student ஸ்டூடெண்ட் is being slapped by the பை by the பிரின்சிபல் principal. ஒரு மாணவன் ஒரு அதிபரினால் அறையப்பட்டு கொண்டிருக்கிறார். சரியா? இப்படி சென்டென்சஸ் வரலாம். இப்ப கீழ இருக்கு தானே did you see this Did you see this? ஓ அதுல வந்துட்டு Yes, அதுக்கு இப்படிதான் வரப்போகுது. இப்படிதான் வரப்போகுது. சரியா? ஓகே அந்த இடத்துல ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே எங்களுக்கு ஆப்ஜெக்டா வந்திருக்கு. அதுக்கு நாங்க என்ன செய்யறோம்? அப்ப நாங்க அதை பார்த்துதான் எழுதணும். சரிதானே? ஓ Did you see this? நீங்க இதை பாத்தீங்களா? அப்ப இந்த blank உங்களுக்கு கிளியர் தானே ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த ஜமித் இந்த டிசைனிங் இது இஸ் டிசைனிங் இல்லையா? நான் அதை இல்ல காட்டுறதுக்காக வராது டிசைன். ஓகே தானே? இது ஈச் கோர்ஸ் இஸ் டிசைன்ட். எல்லாருக்கும் அந்த பேசிவ் எப்படி வந்தேன்னு சொல்லி ஓகே. Yes, sir. இப்ப பாருங்க. இப்ப அடுத்த பிளாங்க் பாப்போம். Did you see this? நீங்க இத பாத்தீங்களா? Only 20 students, 20 மாணவர்கள் மாத்திரம் ரெக்ரூட் பண்றேன்னு சொன்னா என்னன்னு தெரியுமா? ஒரு கோர்ஸுக்கு இல்ல ஒரு வேலைக்கு ஆட்கள் எடுக்கிறது எடுக்கிறோம் அதைத்தான் ரெக்ரூட் பண்றேன்னு சொல்லுவோம். அப்ப for the next intake scheduled for ஆகஸ்டுக்கு இன்டேக்னு சொன்னா ஆக்களை உள்ள எடுக்கிற அந்த ப்ரொசஸர் சொல்றேன். அப்ப அந்த ஆகஸ்டுக்கு பிளான் பண்ணப்பட்டிருக்கிற இன்டேக்ல 20 மாணவர்கள் மாத்திரம் எப்படி வரணும்? ரெக்ரூட் பண்ணப்படுவார்கள்னு வரணுமா இல்லையா? வரணும் தானே? அப்படித்தான் வரணும் அப்ப படுவார்கள் அப்படின்னு நாங்க சொல்ல போகல. அது என்னதுல பேசிவ்? சிம்பிள் ஃபியூச்சர் பேசிவ். அப்ப only 20 students போட்டுட்டு சிம்பிள் ஃபியூச்சர் ஆக்சிலரி verb என்ன? be verb will be. அப்போ மெயின் verb என்ன வெர்ஷன்ல எழுதுவீங்க? will be recruited. Only 20 students will be recruited for the next intake scheduled for August. ஓகேவா? இது இந்த blank எப்படி போட்டுன்னு கிளியரா எல்லாருக்கும் கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ்? Yes, sir. ஓகே. சோ இப்ப கடைசி blank பார்ப்போம். What about the course fee? கோர்ஸ் ஃபீயை பத்தி என்ன விஷயம்? அந்த கோர்ஸுக்கான கட்டணம் எவ்வளவு, என்ன மாதிரின்னு கேட்காங்க. லுக் ஹியர், இங்க பாருங்க. இட் சேஸ் தட் ஆல் தீஸ் கோர்சஸ், அது கூறுகிறது இந்த அனைத்து கோர்ஸ்களும் ஃபண்ட் சொன்னா ஒரு விஷயத்துக்கு நிதி கொடுக்குறேன், காசு கொடுக்குறேன், ஃபண்ட். இங்கால பை தி ஓல்ட் பாய்ஸ் அசோசியேஷன் இருக்கு, பழைய மாணவர்கள் குழுவினால் அசோசியேஷனால் இருக்கு. அப்ப பை போட்டுட்டு பின்னால சப்ஜெக்ட் ஒன்று வந்தா அது என்ன வாய்ஸ்? பேசிவ் வாய்ஸ். அப்ப நாம இங்க என்ன செய்யணும்? இதை இப்படி எழுதலாம். இந்த கோர்சஸ் எல்லாத்துக்கும் எஸ், ஓல்ட் பாய்ஸ் அசோசியேஷன் ஃபண்ட் பண்றது ஒரு பொதுவான விஷயமா இல்லையா? இந்த கோர்ஸ் பண்ணிருக்கிற மாதிரி எப்பவுமே இந்த கோர்சஸுக்கு யாரு காசு கொடுக்க போறாங்க? இந்த ஓல்ட் பாய்ஸ் அசோசியேஷன் தானே. அப்ப இது ரெகுலரா நடக்கிற ஒரு விஷயம்ன்றதால இதை நாங்க என்ன டென்ஸ்ல எழுதலாம்? சிம்பிள் பிரசன்ட் எழுதலாம். அப்படி இல்ல, நாங்க இன்னொரு மீனிங் எடுக்க போறோம். இந்த கோர்ஸுக்கு இனித்தான் ஓல்ட் பாய்ஸ் அசோசியேஷன் ஃபண்ட் பண்ண போறாங்க அப்படின்னு எழுதணும்னு சொன்னா அது நாங்க என்ன டென்ஸ்ல எழுதலாம்? சிம்பிள் ஃபியூச்சர்ல எழுதலாம். அப்ப இங்க நாங்க 2 ஆன்சர் போட்டா 2 ஆன்சரும் அக்செப்ட் பண்ணப்படும். முதலாவது சிம்பிள் பிரசன்ட். எப்படி? all these courses. பிரசன்ட்ல என்ன ஆக்சிலரி verb போடுவீங்க? are funded. அப்படி இல்ல ஃபியூச்சர்ல எழுத போறோம்னு சொன்னா all these courses என்ன? will be funded. All these courses are funded by the Old Boys Association.
இந்த அனைத்து கோர்ஸ்களும் பழைய மாணவர்கள் சங்கத்தால் நிதி அளிக்கப்படுகிறது. அப்படி இல்ல ஃபியூச்சரை நாங்க மீன் பண்ண போறோம் சொன்னா இந்த அனைத்து கோர்ஸ்களும் பழைய மாணவர் சங்கத்தினால் நிதி அளிக்கப்படும். வில் பி ஃபண்டட் ஓ ஃபண்டட். ரெண்டு ஆன்சர்ஸும் இங்க கரெக்ட். ஏன்னு சொன்னா சென்டென்ஸுக்கு பொருத்தமா வருது. இவ்வளவுதான் விஷயம். கிளியரா? எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்க. இப்ப நீங்க அந்த reducing this அந்த இதுக்கு மேல ஒன்று எடுத்தீங்க தானே will be. இது அப்ப ம். இப்ப பிரசன்ட்லயும் ஒரு ஒரு விஷயம் ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்குன்னு சொன்னா யூஸ் பண்ணலாம் தானே? அப்ப Yeah, இந்த இதுக்கு பிரசன்ட் நீங்க யூஸ் பண்ணலாமா? இதுக்கு நீங்க ஆர் ரெக்ரூட்டட்னு போடுங்களேன். ஆன்சர் இஸ் கரெக்ட். ஆனா ஓகே. இப்ப இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? உங்களுக்கு ஏன் ஆர் ரெக்ரூட்டட் இவ்வளத்த போடல தெரியுமா? இங்க ஃபியூச்சர் டைம் ஒன்று மென்ஷன் பண்ணீங்க இல்லையா? நெக்ஸ்ட் இன்டேக் ஆகஸ்ட்னு சொல்லி அது எங்களுக்கு அந்த ஈவென்ட் ஃபிக்ஸ் ஆயிருக்கு பிரசன்ட்லயும் தானே? பிரசன்ட் கண்டினியூஸ். அது பிரசன்ட் கண்டினியூஸுக்கு இங்க வந்திருக்கிற பிரசன்ட் கண்டினியூஸ் ரெப்பசிவா நாங்க எழுதுறோம். பீயிங் ரெக்ரூட்டட் எழுதுறோம் இல்லையே? அப்படி எழுதலாம். சரியா? அது பிரசன்ட் கண்டினியூஸ் யூசேஜ். இங்க எங்களுக்கு இன்டேக் அடுத்த இன்டேக்குக்கு 20 மாணவர்கள் மாத்திரம் உள்வாங்கப்படுவார்கள் அப்படின்னு வரணும். அப்ப நாங்க என்ன செய்யணும்? கட்டாயம் வில் பி ரெக்ரூட்டட்னு எழுதணும். சரியா? ஓகே. இந்த லைன் இங்க இருக்கிறதுனால இப்படிதான் வரும். சரிதானே? கிளியரா? இப்ப ஓகேவா இந்த கொஸ்டின்? வெர்ப் போட்டு ஃபில் பண்ணினது இப்படிதான் நீங்க ஏ லெவல் அறிக்கட்டும், ஓ லெவல் அறிக்கட்டும், கிரேட் 10 அறிக்கட்டும், டென்சஸை வச்சு இப்படிதான் நீங்க பேசிவ் வாய்ஸ் ஆக்டிவ் வாய்ஸ்ல ரெண்டுலையும் மாத்தி மாத்தி எழுதுவீங்க. அப்ப உங்களுக்கு இந்த கேள்வியில ஃபுல் மார்க்ஸ் எடுக்கிறேன்னு சொன்னா டென்சஸ் ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் ரெண்டும் பக்காவா தரவா அறிக்கணும். அப்ப நான் உங்களுக்கு கிளியர் பண்ணி விட்டுட்டேன் இவ்வளவு நாளும். சரிதானே? இதெல்லாம் ஈஸியா யாரும் இவ்வளவு மெனக்கட்டு படிச்சு தர மாட்டாங்க. ரைட்? ஏன்னு சொன்னா படிப்பிக்கிறார்களுக்கு இது ஒரு போரிங் சப்ஜெக்ட். அதே மாதிரி திரும்ப திரும்ப விஷயங்கள் வந்துட்டு இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் திரும்ப திரும்ப டவுட்ஸ் கேட்டுட்டே இருப்பாங்க. அப்ப நிறைய பேருக்கு இது சொல்லி கொடுக்கறதுக்கு போரிங். பட் நான் அப்படி இல்லை. எத்தனை கொஸ்டின் கேட்டாலும் எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணி கிளியர் பண்ணி விட்டிக்கேன். ஸோ திஸ் இஸ் அ வேல்யூபிள் லெசன். இங்கிலீஷ்ல பேசிக் இதுதான். சரிதானே? ஸோ எல்லாரும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டைம் கொஞ்சம் கூட எடுத்துட்டு இன்னைக்கு எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃபார் தட். ஸோ தேங்க்யூ ஸோ மச். We will meet on the next class. Thank you. ஸோ எல்லாரும் போய் சாப்பிடுங்க. குட் நைட். Okay, sir. Jazakallah khair. Welcome. Jazakallah khair. Welcome. Thank you, sir. Bye, sir. Bye, Tavish. Bye. Good night.